ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் அக்னி. நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் 4, அதாவது சீசன் 1ஓட லாஸ்ட் எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோட் 3 வந்துட்டு எதோட முடிஞ்சு, ஹீரோ வந்துட்டு அவனோட 5வது பிறவியில் வந்துட்டு இருக்கான். அது கை குழந்தைய வந்து பிறந்திருக்கான். அவனுக்கு என்ன பண்ணதே வந்து தெரியல அப்படின்னு 10 பில்லியன் அப்படின்னு சொல்லி வந்து கதறிட்டு இருந்தான் இல்லையா. ஆக்சுவலாக இவன் இருக்கிறது வந்துட்டு ஒரு காஃபிடேரியா போல். அங்கே இருக்கவங்கள என்ன குழந்தை இப்படி கதறி அழுதுட்டு இருக்கா, அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க தான் இந்த குழந்தையோட அம்மா போல். எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணதுக்காக சாரி கேட்டுட்டு குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வந்து வைக்கிறாங்க. அவ்வளோ நேரம் நல்லவங்களா இருந்தவங்க காரில் என்னோட அப்படி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உன்னால் என்னோட நிம்மதியே வந்துட்டு போயிடுச்சு, ஒரு காஃபி கூட வந்துட்டு குடிக்க முடியல, நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி வந்து கத்திட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இந்த அம்மாவுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ நேராக வீட்டுக்கு போகிறவங்க குழந்தைய தூக்கிட்டு கொண்டு போயிட்டு அப்படியே சோஃபாவில் தூக்கி வீசுறாங்க. ஆக்சுவலாக அங்கே வீட்டில் தான் இந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு இருக்கான். அவனை பார்க்குற கொஞ்சம் நல்லவன் மாதிரி வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு, உங்களோட ஒய்ஃப்க்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு தெரியுமாங்க அப்படிங்கிற இவன் பேசிட்டு இருக்கான். ஆனால் இவன் பேசுறது அவங்களுக்கு கேட்காது. அவன் வந்துட்டு அதை விட சைக்கோவாக வந்துட்டு இருப்பான் போல. எக்ஸ்பைரியான ஃபுட்டை கொண்டு வந்து குழந்தை கூட்டி விட்டுட்டு இருக்கான். அதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வர வந்து மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோக்குன்னா அட கொடுமையை நல்ல ஆட்கள்கிட்ட என்ன வந்து சிக்க வச்சிருக்காங்கயா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், ஒரு டாக்டர் கூட வந்திருக்காரு. ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் போல இவங்க மேலே, இந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க 2 பேர் பெரிய நல்லவங்க மாதிரி. நாங்கள் எப்படிங்க எங்கள் சொந்த குழந்தையவே வந்து அடிப்பாப்பெல்லாம் இல்லைங்க அப்படிங்க மேலே ஆக்டிங்கை போட்டுட்ருக்கேன். அவங்க நம்மளை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த அப்பா வந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து காட்டுறேன். ஆக்சுவலாக நானே வந்துட்டு ஒரு சைல்டு வெல்ஃபேர் சென்டரில் தாங்க வேலை செய்கிறேன் அப்படிங்கமா சொல்ல, இவங்களாலேயும் இதை மீறி எதுவுமே வந்து பேச முடியல. ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கேன். ஹீரோ வந்து அப்படி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. தயவு செய்து இந்த பைத்தியங்கிட்ட இருந்து என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் பேசுறது அவங்களுக்கு கேட்காதாச்சு. அவங்க அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடறாங்க. ஆனால் இந்த அம்மா ஆல்ரெடி வந்து சைக்கோது, இப்போ பத்திரகாளியே வந்து ஆயிடுது. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் வந்துட்டு காரணம், எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ பிறந்ததுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையை வந்து நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குழந்தை அப்படிங்கிறது கூட வந்து பார்க்காம அறிவே இல்லாமல் தலகாணி வச்சு அப்படி முகத்திலே வந்து அமுக்கி கொன்னே வந்து போட்டுருது. ஆக்சுவலாக பண்ட தப்பெல்லாம் வந்துட்டு இவனுக்கு பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து சொன்னால் அதுக்கு என்ன வந்துட்டு தெரியும். இப்போ ஹீரோ மறுபடியும் டெத் இருக்கிறதுக்கே வந்தேன்னா பயங்கர கோவத்தில் வந்துட்டு இருக்கான். அது வந்துட்டு ஒரு பச்சை குழந்தை, அதோட பேர் என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல, இவனதுக்கு மெமரிஸ் கூட வந்துட்டு கிடையாது. இப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் இந்த உலகத்தில் வந்துட்டு இருக்காங்களா? பேரண்ட்ஸ்னா அந்த குழந்தைய வளர்க்க வேண்டியது அவங்க பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டெத்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, வாழ்க்கையில் யாருக்கும் எதுவுமே வந்து கேரண்டி கிடையாது. நீ உன்னோட லைஃப்பை சாதாரணமாக வந்து எடுத்துக்கிட்ட, அதை பற்றி வந்து கவலைப்படாமல் சாகணும்னு சொல்லி வந்து முடிவு பண்ணேன். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த சாய்ஸ் கூட வந்து கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி பீப்புள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படிங்கமா சொல்ல, இவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, அப்படியே கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி ஓகே சீக்கிரமாக நான் ஷூட் பண்ணுங்க அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, எதுக்காக சாகறக்காக இவ்வளோ அவசரப்படுறேன், மனுஷங்க எப்போவுமே செத்ததுக்கு அப்புறம் தான் வாழணும்னு சொல்லிலாம் வந்து ஆசைப்படுவாங்க, ஆனால் வாழும்போது இதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. இவன் மனசுக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கேட்கும் தானே, சீக்கிரமாக என்ன ஷூட் பண்ணுங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை தானே அப்படிங்கமா வந்து சொல்ல, அப்போ இவங்களும் மனசுக்குள்ளாரே ஆமாம் சரிதான், நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத நினச்சி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கமா வந்து சொல்ல, இவன் உடனே ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நீ நடந்துக்க வச்சே வந்து தெரியுது, கடைசியில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி செத்து தான் வந்து போவேன்னு சொல்லிட்டு, ஆனால் யாரையாவது நீ கொல்லணும்னு மட்டும் ட்ரை பண்ணேன்னா அப்போ நான் வந்து உன்னை தடுப்பேன் அப்படிங்கமா வந்து சொல்ல, நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, எதுக்காக நான் யாரையாவது வந்து கொலை பண்ண போகிறேன், இப்படி சம்மந்தமே எல்லாம் பேசுறதை விட்டுட்டு என்ன சீக்கிரம் ஷூட் பண்ணுங்க அப்படிங்கமா சொல்ல, அவ்வளோதான் இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ அவனோட அடுத்த பிறவிக்கு வந்தாரான், 6வது பிறவி இது. வந்ததுமே வந்துட்டு அந்த பணத்தை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து டைமிங்கை பார்த்தா, இவன் வந்து லாக்கில் பணத்தை வச்சுருந்துருப்பான்ல, அந்த டைமிங் வந்து முடிய போகுது போல். அது முடிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்க பொருளை வந்து கிளியர் பண்ணிடுவாங்களாட்டுக்கா, அதுக்குள்ளே போய் இந்த பணத்தை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பி பார்த்தா, அது கரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். நல்ல டைமுக்கு இங்கே வந்திருக்கோம்ப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து புரண்டு போயிட்டு எப்படியோ அந்த பணத்தை வந்து எடுத்துறான். அதுக்கப்புறம் தான் இவன் யாரா வந்து பிறந்திருக்கான் அப்படிங்கிறதே வந்து பார்க்குறான். கண்ணாடியில் ஃபேஸை பார்த்துட்டு பரவாயில்ல நீ கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி வந்துட்டு இந்த பையனோட போஸ்டர்ஸ் வந்து ஒட்டியிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மாடல் போல். அப்போ கரெக்டாக இவனோட மெமரிஸும் வந்துட்டு வருது. இவனோட பேர் வந்துட்டு சங்குனு, 24 வயசு வந்து ஆகுது. ஹீரோ நினச்ச மாதிரியே வந்துட்டு ஒரு மாடல் தான். இவன் அழகாக இருக்கனால சின்ன வயசுலேயே வந்துட்டு எல்லாருக்கும் இவனை ரொம்ப பிடிக்குமாமா. ஸ்கூலில் வந்து பசங்க அழகாக இருக்க பொண்ணுங்க மேலே க்ரஷ்ஷில் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, ஆனால் அந்த பொண்ணுகளுக்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷே வந்துட்டு இவனாக தான் இருப்பானாமா. ஸோ இவன் அழகாக இருக்கனாலே வந்துட்டு காசு அப்படிங்கிறது இவனுக்கு ஈஸியாகவே வந்து கிடச்சிருச்சு. ஸோ மாடலிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் பரவாயில்ல இவன்ட்ட நிறைய பணமும் வந்துட்டு இருக்கு, அழகாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டுக்கு போய் வந்து பார்த்தா ஒரே எக்ஸ்பென்சிவான பொருளாக தான் வந்துட்டு இருக்கு. இவனுக்கு ஒரே சந்தோஷம் தான். அப்போ அங்கே இருக்க நியூஸ் பேப்பரில் இந்த குழந்தைய பிறந்திருந்த போது அந்த அப்பா அம்மா இருந்திருப்பாங்களா, அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல, குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல போலீஸ் சீக்கிரமே இவங்களை
அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, நானே போய் உங்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க போகிறேன் அப்படிங்குமா இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த பையன் எப்படி சாக போகிறான்னா வந்துட்டு தெரியலையே, கார் ஆக்சிடென்ட்டா இல்லை தீ விபத்தா இல்லை இவனுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பையன் வந்து கால் பண்ணிட்டு, ஏய் நீ இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, அடா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பார்ட்டி வந்துட்டு இருக்குல்ல, இங்கே அழகழகான பொண்ணுகள்லாம் வந்துட்டு இருக்காங்கடா, நீ இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, இவனு உடனே அழகான பொண்ணுங்களா உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பிட்டு இருக்கான். இந்த பார்ட்டிக்கு போயிட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்போ இவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு, இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கவர் இப்போ கொஞ்ச நாள் இங்கே வந்துருவாருடா, அவர் மட்டும் ஓகே சொல்லிட்டாருன்னா அப்புறம் தேக்கன் குரூப்போட மாடலே நீ தாண்டா அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, என்னது தேக்கன் குரூப்பா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹீரோவோட ஃபர்ஸ்ட் பிறவியே வந்துட்டு இந்த கம்பெனி ஓனரோட செகண்ட் பையனாக தான் பிறந்திருந்திருப்பான். ஆனால் அவன் தான் இறந்துட்டான் இல்லையா. ஸோ இப்போ சிஓவாக இருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் பையன் தான். அவன் தான் இப்போ இங்கேயும் வந்துட்டு வரான். அவன் ஆல்ரெடி ஹீரோ வந்து மீட் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் இப்போ வந்து ஞாபகமே இல்லை, இவன் எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு அவன் நார்மலாக வந்து இவன்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். இவன் பயங்கரமாக ஆட்டை போட்டு கடைசியில் மட்டை ஆயிடறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அண்ணன் தான் வந்து எழுப்பி விடுறான், இவனோட காஃபி ஷாப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் போல. இன்னும் தூங்கிட்டு கேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனும் வேண்டாம் வெறுப்பா போயிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே கஸ்டமராக ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக வரது வந்துட்டு ஹீரோயின். இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, லவ் பண்ணது, கடைசியாக வந்து பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பான்ல. இந்த விஷயங்களெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இப்போ காஃபி வாங்குறாங்க. இவனுக்கு அதை எடுத்து கொடுக்கும்போது கையெல்லாம் வந்து நடுங்குது. எப்படியோ சிரிச்சே வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்க உங்கள் அண்ணன் கேட்குறான், ஏன்டா அவனுக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறவன், ஆமாம் எப்போவுமே இவங்க இங்கே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, சொல்லப்போனால் எல்லா நாளுமே இங்கே வருவாங்க, ஆக்சுவலி இவங்க ரைட்டர்னு நினைக்கிறேன் அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல, என்னது ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறான். அதில் வந்துட்டு இவங்க எழுதின ஒரு நாவல் வந்துட்டு ஒரு கான்டெஸ்ட்டில் வின் பண்ணியிருந்திருக்கும் போல். அதுக்காக இவங்களுக்கு ப்ரைஸ் மணிலாம் வந்து கிடச்சிருக்கு. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வின் பண்ண உடனேவே வந்துட்டு உங்கள் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட பாய் ஃப்ரெண்டு தாங்க, என்னோட கனவு நிறைவேறதுக்கு வழிவகுத்து கொடுத்ததே அவர் தான் அப்படிங்குமா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ண அமௌண்ட்டை தான் வந்துட்டு அந்த பிரேக்கப் பண்ண அன்னைக்கு இவனுக்கு செலவுக்காக கொடுத்துருந்துருப்பாங்களா, அது கூட வந்துட்டு தெரியாமல் நம்ம இப்படி அவளை ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நேராக லைப்ரரிக்கு போயிட்டு அவங்கள அந்த புக்கை தான் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின்ட்டு ஒரு பையன் வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பான். அதை வந்து ஹீரோ பார்த்துருந்துருப்பான். இதை பற்றி ஹீரோயின்ட்ட கேட்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இவனுக்கு தான் வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாச்சு, நீ வேணும்னா வந்துட்டு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறவன். ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக இதை நினச்சி நீ வந்து வருத்தப்படுவேன். ஏன்னா உண்மையில இப்போ கஷ்டம் சுற்றிட்டு இருக்க பசங்களையெல்லாம் விட ஃப்யூச்சரில் நான் தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வந்துட்டு இருப்பேன், என்னை விட யாராலையும் உன்னை வந்து அதிகமாக லவ் பண்ணவே வந்து முடியாது அப்படிங்குமா வந்து சொல்ல, இந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுற பர்சனை விட்டுட்டு நான் எதுக்காக போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நீயே போகணும்னு நினச்சாலும் நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஒரு சேயிங் இருக்குது உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒரு பர்சனை லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட போக்கிலேயே அவங்கள போக விட்டுறணும் அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல, நானும் அப்படிலாம் வந்து பண்ண மாட்டேன், ஒரு பையன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு பையன் அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்காக அவனோட வாழ்க்கையவே வந்து விட்டு கொடுப்பான், ஆனால் அந்த பொண்ணை மட்டும் வந்து விட்டே கொடுக்க மாட்டான். ஆனால் அப்படிதான் நான் எப்போவுமே உன் கூடவே தான் வந்துட்டு இருப்பேன், உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் அவங்கள ஹக் பண்ணிட்டு, நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் நீ மட்டும்தான் அப்படிங்குமா சொல்ல, இவங்களும் நானும் தான் அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் அவங்களோட புக்கில் எழுதியிருக்காங்க. அதை படிக்கிற ஹீரோக்கு அப்படியே அழுகையே வந்துடுது. இவனுமே வந்துட்டு அவங்க கண்டிப்பாக ரைட்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுறக்காக ஒரு பென் வாங்கி வச்சிருந்திருப்பா இவங்களோட பேரெல்லாம் வந்து போட்டு. ஆனால் இவனால் கொடுத்துருக்கதான் வந்து முடிஞ்சிருக்காது. இந்த விஷயத்தில் அப்படியே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எப்போ போல் அந்த காஃபி ஷாப்புக்கு வராங்க. எப்போ ஆர்டர் பண்ணுற அதே காஃபி ஆர்டர் பண்ணேன். ஆனால் ஹீரோ எக்ஸ்ட்ராவாக ஒரு கேக் ஒன்று வந்து கொடுக்க, நான் கேக் ஆர்டரே பண்ணலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க அப்படின்னு சொல்லி புக்கில் எடுத்து கட்டிட்டு இருக்கவன், ஆக்சுவலாக என்கிட்ட வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கா, அதை நாவலாக டெவலப் பண்ணணும்னு எனக்கு ஆசை, சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களும் ஓகே அப்படிங்கமா சொல்கிறாங்க. இவனே உன்னோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். வேறு எதுவும் இல்லை, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா இந்த டெத்து, இதை வரோன்னு சொல்கிறதா சாபம்னு சொல்கிறதான்னு தெரில, இந்த விஷயத்தை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்கள இது எல்லாத்தையும் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கவங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் சொல்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் அந்த மெயின் கேரக்டரோட எமோஷன்ஸ்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறத பார்க்கும்போது நீங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கமா எனக்கு தோணுதுங்க அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, இவன் அப்படியே மனசுக்குள்ளாரே எல்லாம் உண்மை தானே அப்படிங்கமா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, ஆனால் அந்த டெத்துன்னு ஒரு கேரக்டர் சொன்னீங்களா அது ரொம்ப க்ரூயல் தாங்க அப்படிங்கமா சொல்ல, இவனுக்கு அப்படியே எமோஷன்ஸ் பொங்க ஆரம்பிச்சிருது. ஆமாங்க நீங்கள் சொல்கிற சரி தான், அவங்க ரொம்ப ரொம்ப மோசம் அப்படிங்கமா வந்து திட்டிட்டு இருக்க. இவங்க அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இது கூட வந்து ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க அப்படிங்கமா அவங்க சொல்ல, இவன் உடனே ஏங்க என்னை பார்க்கும்போது வியர்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு, இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் இந்த மெயின் கேரக்டரோட பேர் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, இவன் வந்து ஒரிஜினல் நேம் சொல்ல முடியாதுல்ல, அப்படியே திரு வந்து முழிக்கிறவன், இல்லைங்க நான் இன்னும் பேர் வைக்கவே இல்லை யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கமா வந்து சொல்கிறான். சரி உங்களோட புக்கில் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு பென் எடுக்கிறாங்க சைன் பண்ணுறக்காக. ஆனால் அந்த பென் வந்துட்டு ஹீரோ கிஃப்டாக வாங்கி வச்சிருந்துருப்பான்ல, அதுதான் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இந்த பென் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, இது எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ண
பண்ணாங்க அப்படிங்குமா அவங்க சொல்ல அப்படின்னு நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோ இறந்ததுக்கப்புறமா ஹீரோட அம்மா தான் வந்துட்டு ஹீரோ உனக்காக இதை வாங்கி வச்சுருந்துருப்பான் போல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அப்படி தான் இந்த பெண் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டேவும் வந்துட்டு ஹீரோ இந்த ஸ்டோரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, எனக்கு ஒரு விஷயம் தாங்க வந்துட்டு புரியல, ஏன் உங்கள் ஸ்டோரியோட ஹீரோ அவங்க அம்மா போய் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க அவங்கள நேருக்கு நேராக பார்க்குற தைரியம் அவனுக்கு கிடையாது, அவங்கள மறுபடியும் பார்த்தா அது இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல, இப்போ நீங்கள் சொல்கிறது கூட அவங்களோட ரியல் எமோஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் நானாக இருந்திருந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நான் அவங்கள போய் பார்ப்பேன் அப்படிங்குமா சொல்லிட்டு அவங்க கிளம்பி போக, ஹீரோவும் அவங்க போகிறத அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அப்போ சடனாக வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோயின் அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ கொடையோடு ஓடி வரான். மழை பெய்யுதுல இந்த கொடை எடுத்துகிட்டு போங்க அப்படிங்குமா சொல்ல, அவங்க வேண்டாம் அப்படிங்குமா சொல்கிறாங்க. ஆனால் இவன் அவங்க கையில் கொடையை கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம இதை பற்றி வந்து பேசலாம் அப்படிங்குமா சொல்ல, அவங்க அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடறாங்க. இவன் அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டே நின்று அவங்கள பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் அந்த காஃபி ஷாப்பில் ஏதோ கிளாஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பக்கமாக வந்துட்டு ஆம்புலன்ஸ் போகுது. இவன் என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கடைக்கு வர 2 பொண்ணுங்க வந்துட்டு, அந்த பொண்ணு இப்படி ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிடுச்சு, அடிக்கடி இந்த ஷாப்க்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்குமா வந்து பேசிட்டு இருக்க. இவனுக்கு அப்படியே பதற ஆரம்பிச்சிருது ஹீரோயினும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ டெத்து ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, நீ வெயிட் பண்ணி பாரு, இதுக்கப்புறம் டெத்து கொடுக்க போகிற பெயின் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. வேகமாக ஓடி போயிட்டு பார்த்தா அங்கே வந்து இவன் கொடை கொடுத்துருப்பான்ல, அதெல்லாம் கீழே கிடக்கு, ஒரு ரத்தமாக வந்துட்டு இருக்கு. இவனுக்கு அப்படியே பயமாக ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, அந்த பொண்ணு நல்லா தானே இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, அவங்க வந்துட்டு உள்ளே போகிறக்கு விடவே மாட்டேறாங்க. இவன் அப்படியே கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஹீரோயின் அங்கே தான் நின்றுருக்காங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க, வேற யாருக்கும் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல. இவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே வந்துட்டு இருக்கு. ஆனால் இவன் வந்து இந்த கிளாஸை க்ளீன் பண்ணிட்டு இருந்தான்ல, இவன் கையில் வந்து குத்தி இருக்கும் போல அப்படியே ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அது கூட இவனுக்கு தெரியல, அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஹீரோயின் தான் அந்த காயத்துக்கு அப்படியே கட்டு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட, நீ இப்போ ஓகேவா, அவ்வளோ வேகமாக ஓடி வந்தே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களும் சொல்லி நான் நினச்சேன் அப்படிங்குமா சொல்ல, அந்த தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் ஆமாம் அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த ஃபீலிங் எப்படி இருக்குங்கிறது எனக்கும் வந்துட்டு தெரியும், இன்னைக்கு நீ இப்படி ஓடி வந்ததை பார்க்கும்போது எனக்கு அந்த நாள் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க, ஹீரோ இறந்து போயிருந்திருப்பான்ல, அப்போ இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்படி கதறி கதறி வந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்த சொல்லி அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. சரி இப்போ நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லை ஆனால் பரவாயில்ல அப்படிங்குமா இவங்க சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோட நினைவிடத்துக்கு தான் போயிருக்காங்க. நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நார்மலாக தான் இருக்கேன், ஆனால் உன்னை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு மட்டும் நான் வந்து உன்னை போக விடாமல் இருந்திருந்தேன்னா, உங்ககிட்ட அப்படி பேசாமல் இருந்திருந்தேன்னா நீ இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க மாட்டேல, ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அழுதுகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ அப்படி தூட்லன்னு வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கப்புறமா இவன் போயிட்டு உன்னோட நினைவிடத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து, யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. ஆக்சுவலாக அது வந்து ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்ச குரல் தான், ஹீரோட அம்மா தான். எனக்கு பேச்சே வரல, அப்படி ஸ்டன்னாகி போய் நின்றுட்டு இருக்கான். என்ன பேசுறதுனே தெரியாமல் அங்கேருந்து வெளியில் வந்துற. அவங்களுமே ஹீரோட நினைவிடத்தை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படி கதறி கதறி வந்து அழுதுட்டு இருக்காங்க. இவனுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு தாங்கவே வந்துட்டு முடியல. வெளியில் ஓடி வரவன், அம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மாக்காக ஒரு லெட்டர் தான் வந்து எழுதுறான். இவன்ட்டு தான் அந்த பாஸ்கிட்டேருந்து ஆட்டை போட்ட பணம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க அம்மா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஆக்சுவலாக ஈஜே வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தான், அதில் கிடைச்ச பணம் தான் இது, நீங்கள் இதை தாராளமாக செலவு பண்ணலாம் அப்படிங்கமா எழுதி அந்த பேப்பர் அந்த பேக்கில் வச்சு நேராக எடுத்துகிட்டு இவனோட வீட்டுக்கு தான் போகிறான். பாஸ்வேர்டெல்லாம் போட்டு உள்ளே போய் வந்து பார்த்தா இவனே இவங்க அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துமே எனக்கு ரொம்பவே வந்து எமோஷனல் ஆயிடுது. கொண்டு வந்த பேக் அப்படியே கீழே போட்டுட்டு அங்கேருந்து வந்து வெளியில் ஓடி வந்துடுறான். இவன் அப்படியே ஸ்ட்ரீட்டில் ஓடி வந்துட்டு இருக்கும்போது இந்த கடையிலலாம் வந்து தூரத்துலேருந்து பார்த்தாலே வந்து தெரியும்னு சொல்லிட்டு லைட் வச்சு ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்களா, அந்த போர்டு மேலே ஒரு காக்கா வந்து உட்காருது. அது உட்காந்துமா அதில் இருக்க நட்டெல்லாம் அப்படியே வந்து கழண்டு விழுக ஆரம்பிக்குது. கரெக்டாக இவன் ஓடி வந்தது கீழே வந்து நிற்க, அந்த போர்டு அப்படியே கழண்டு வந்து தலையில் தான் வந்துட்டு விழுகுது. அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடறான். கண்ணை முடிச்சு பார்த்தா எல்லாமே வந்து கனவு. இத்தனை நாள் நட்சத்திரத்தில் தான் செத்துட்டு இருந்தேன், இப்போ கனவுல கூட சாகரனாடா அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் எப்போ போல மீட் பண்ணி உன்னோட கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள அதை கேட்டுட்டு, சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நம்ம பேலன்ஸ் வந்து அப்புறம் பேசலாம் அப்படிங்கமா சொல்லிட்டு அவங்க கிளம்ப. ஹீரோ வந்துட்டு, இல்லை நான் வீடு வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு வந்து விடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தா ஹீரோயின் அப்படி கை கோர்த்து நடந்து வர மாதிரியே வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக நானும் இவ்வளோ எத்தனையோ நாள் கை கோர்த்து நடந்து வந்திருக்கோம், அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துருந்தா கூட இந்த டெத்தை வந்து நான் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதை ஏன் நான் அவ்வளோ சீக்கிரம் உணரவே வந்துட்டு இல்லை. நம்ம எல்லாருமே டெத்தை பார்த்து ஏன் பயப்படுறோம், டெத்தில் அடுத்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை, அதை நினச்சி தான் நானுமே இப்போ பயப்படுறேன். அந்த டெத்து இந்த ஒரு நிமிஷம் எனக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, அம்மா உங்களோட இந்த கதைக்கு ஹாப்பி எண்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஹாப்பி எண்டிங் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் கண்டிப்பாக இந்த கதைக்கு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு இந்த கதையோட ஹீரோ நினச்சி ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அவரோட வாழ்க்கையே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. அவருக்குன்னு யாருமே இல்லை, அதனால தான் அவர் இறந்தே வந்து போயிருக்காரு. ஆனால் மறுபடியுமே அவரோட அடுத்த டெத்தை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியது தான் வந்துட்டு
வந்துட்டு இருக்கு. அவர் என்னதான் இன்னொரு ஆள் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தாலும் கூட ஒரு பயத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டி இருக்கும். அப்படி பயத்திலே வாழ்ற வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. மனுஷங்க எப்பவுமே அவங்களா இருக்கும்போது தான் வந்துட்டு ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா முடிவுல நீங்களாவே இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை அப்படிங்கமா வந்துட்டு இவனுக்கு இது இவனுக்கே சொன்ன மாதிரியே வந்துட்டு இருக்கு. அப்படியே அவங்களே பார்த்து நின்றுட்டு இருக்கு. அவங்களும் சாரிங்க, நான் கொஞ்சம் ஓவரா தான் வந்து பேசிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்ப இவன் ஜீசு, இன்னைக்கு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், ஏன்னா இன்னைக்கு தான் நான் உயிரோடு இருக்க கடைசி நாளாக கூட இருக்கலாம் அப்படிங்கமா அவங்களுக்கு ஒன்றும் பிள்ளை என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா 7 வருஷமா நாங்கள் டேட் பண்ணிட்டு இருந்தோம். அவ கூட இருந்த நாட்கள்ல நான் அவளை நல்லா பார்த்துக்கவே இல்லை அப்படின்னு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பார்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதே பாருக்கு ஹீரோயின் அவங்களோட கொலீக்ஸோட வராங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு ஆள் வந்துட்டு, மிஸ்டர் லீயை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல, உங்களோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்க, இவங்க வந்துட்டு இல்லைங்க, எனக்கு ஆல்ரெடி வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. அவங்க நம்ப மாட்டேறாங்க. ஆனால் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டு தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஆனால் ஹீரோவை பார்க்கவே இல்லை. அப்போ அந்த ஆள் வந்துட்டு மிஸ்டர் லீ கிட்ட, நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க, ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களை யாரோ டேட் பண்ணக்கு வேணாம்னு சொல்லுவாங்களாங்க, எனக்கு ஓகே தான் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஆர்டர் கேட்கறக்காக ஹீரோ அங்கே வர, ஹீரோயின் டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஈஜே அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண, அவங்கள அப்படி திரு வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ஏன்னா ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி இவங்க பெருமையாக சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ப்ரெசென்ட்ல நான் என்ன நினச்சி அஷேம்டாக ஃபீல் பண்ணப்ப கூட அவள் பெருமை எல்லாரும் முன்னாடியும் நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தா. அவள் வந்துட்டு இந்த ரொமான்டிக் மூவிஸ்லாம் பற்றி அவ்வளோ பேச மாட்டா. ஆனால் வந்து கஷ்டப்படுற குழந்தைகளை பற்றின ஆடெல்லாம் டிவியில் வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு உடனே வந்துட்டு எனக்கு கால் பண்ணுவா. அவளுக்கு இந்த காஃபியெல்லாம் வந்து பிடிக்காது, டீ தான் ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். அவளை சுற்றி இருக்கவங்க யாராவது டவுனாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து போடுவான். ஸோ அதனால தான் நானும் முட்டாள்தனமாக அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்காக நான் அவகிட்ட சாரி கேட்கணும், அவளை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி ஒரு பர்சனுக்காக அவள் இப்படி சேடாக இருக்கிறத பார்க்குறக்கு எனக்கு பிடிக்கவே வந்துட்டு இல்லை. ஆனால் இப்போவுமே நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் அவள் மட்டும்தான் அப்படிங்கமா அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே அவன் சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயத்த நம்மளுக்கு காட்டாங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு இப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ரியலான ஹீரோ நின்றுட்டு இருக்க மாதிரியே உங்களுக்கு தோணுது. இப்போ ஹீரோ சொல்கிறான், என்னோட வாழ்க்கையில் டிஃபிகல்ட்டான டைம்ஸில் என் கூட சேர்ந்து அழுகிறக்கும் ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத ஏன் நான் ரியலைஸ் பண்ணவே வந்துட்டு இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்காக மன்னிப்பு கேட்குறதுக்கு இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து செத்து போயிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கமா ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்ககிட்ட ஒரு ஆளை பற்றின கதையை வந்துட்டு சொன்னேன்ல, அது வந்து நான் உருவாக்குனதே கிடையாது. உங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமாக கூட வந்துட்டு தெரியலாம். ஆனால் நான் இப்போ எதை அனுபவிச்சுட்டு இருக்கணும் அதை தான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். அவங்ககிட்ட அந்த கதையில் சொன்ன மாதிரி 7 டெத்து இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாடலோட உடம்புல வந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டெத்துக்கு முன்னாடி என்னோட பேர் வந்துட்டு சோ ஈஜே அப்படிங்கமா வந்துட்டு இவங்களுக்கு அப்படியே ஷாக்கிங்காக வந்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோ சொன்னா, ஜிசு எனக்கு தெரியும் உங்களுக்கு இதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நிஜமாலுமே நான் தான் சோ ஈஜே அப்படிங்கமா வந்துட்டு ஹீரோயினால இவன் சொல்கிறத நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. என்னது சோ ஈஜேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே சடனாக ஒரு கார் வந்து 2 பேரும் அப்படியே குத்தி தூக்கிடுது. அதில் ஹீரோயின் வந்து இறந்து போயிடறாங்க. ஹீரோ மட்டும் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்க. ஒரு வேலை இது டெத்தோட வேலையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே இறங்கி கீழே வரான். அது யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே நிமிர்ந்து பார்த்தா தேக்கம் குரூப்போட சிஇஓ தான் அது. அவனோட முகத்தில் ஒரு ஆக்சிடென்ட் இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற எந்த ஒரு குற்ற உணர்வுமே வந்துட்டு இல்லை, பயமே இல்லை. அவன் பாட்டுக்கு நார்மலாக சிகரெட் வந்து பிடிச்சிட்டு இருக்கான். அவன் கையில் ஒரு லைட்டர் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்படியே ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வருது. ஹீரோ ஒரு சாகச வீரனா பிறந்திருந்திருப்பான்ல, ஆக்சுவலாக அவன் எப்படி செத்து போயிருந்திருப்பான், பேராஷூட்டே இல்லாமல் ஃப்ளைட்லேருந்து கீழே விழுகணும். அதில் அவன் சக்ஸஸ் ஆகிட்டான் அப்படின்னா வந்துட்டு 3 பில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பான்சர் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ஸ்பான்சர் வேறு யாருமே இல்லை, இந்த சிஇஓ தான். அதே மாதிரி தேசங்கும் வந்துட்டு வேற ஒரு ஆள் பண்ண ஆக்சிடென்ட்டுக்காக பழி ஏற்றுக்கிட்டு தானே ஜெயிலுக்கு போயிருந்திருப்பான். அந்த ஆக்சிடென்ட் பண்ண ஆளே வந்துட்டு இவன் தான். அப்புறம் லீஜு, அவனுமே இந்த சிஇஓவை மீட் பண்ணியிருந்திருப்பான். அவன் அந்த கேங்ஸ்டர் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான்ல, அவன்கிட்ட சொல்லி இவனோட தம்பியை, அதாவது ஹீரோ ஃபர்ஸ்ட் பிறவியாக வந்து பறந்துருப்பான்ல சிஇஓட செகண்ட் பையனா, அவனையுமே ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி போட்டு தள்ளிடு அப்படின்னு சொன்னதே இந்த சிஇஓ தான். ஹீரோ இதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அட பாவி, ஹீரோட பாதி டெத்துக்கு காரணம் நீ தானடா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கேன். இவன் ரொம்பவே நார்மலாக ஹீரோ கிட்ட அச்சோ இப்படி ஆகி போச்சா அப்படிங்கமா வந்து பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த காலில் தான் வந்துட்டு தேசம் கிட்ட லாயராக ஒருத்த வந்து பேசியிருப்பான்ல, அவனுமே இருந்திருக்கான். அவன் அப்படியே வெளியில் வந்துட்டு ஆக்சிடென்ட் இப்படி ஆயிருக்கதை பார்த்துட்டு அவன் அங்கேருந்து அலறடிச்சு ஓடி போயிடுறேன். இப்போ இவன் பெரிய சைக்கோவாக இருப்பான் போல, ஹீரோயின் இப்படி செத்துக்கிறத பார்த்து அவ்வளோ ரசிச்சுட்டு வந்துருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்து, நீ இன்னும் சாகலையா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு, இங்கே பாரு நான் கருணை கொலை செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மூச்சு பிடிச்சி அப்படியே கொன்னே வந்து போட்டுறான். அப்படின்னா டெத்தை விடுங்க, ரியலான வில்ல வந்துட்டு இவன் தான் போல. இவன் ஒரு வேளை சைக்கோ கில்லராக கூட வந்துட்டு இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு செகண்ட் சீசனை பார்த்தா தான் வந்துட்டு தெரியும். இப்போ அப்படியே ஹீரோ டெத்
டெத் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே கதறி கதறி வந்து அழுதுட்டு இருக்கான். நான் அந்த படுபாவியை கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கவன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் டெத்தோட கண்ணையே எடுத்து அவங்களோட நெத்திலேயே வந்து வச்சுட்டு, நீங்கள் இதெல்லாம் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போ இதை உங்களுக்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ட்ரிகரை வந்து ப்ரெஸ் பண்ண அதோட இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த சீசனும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த சீசன்லேயே ஆல்ரெடி 7 பிறவி வந்து முடிஞ்சு போச்சு. இனி பேலன்ஸ் இருக்க பிறவியெல்லாம் நெக்ஸ்ட் சீசனில் தான் வந்து காட்டுவாங்க. ஃபைனலாக இவன் சர்வே பண்ணானா டெத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அடுத்த சீசனை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. நான் உங்களை இந்த ட்ராமாவோட அடுத்த சீசனில் வந்து மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.